எல்லா இடமும் வானவில்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. பலதரப்பட்ட பயணங்கள் இருக்கா? கலர்ஃபுல்லாக. ஆமாம். ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்கள். லைக் என்னோட பேர் யுவஸ்ரீ. ஸோ நான் ஒரு திருநங்கை. நான் ஒரு பெங்களூரில் எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே தாங்க எனக்கு இந்த மாதிரி பொண்ணு மாதிரி இருக்க பிடிக்கும், ஆக்சுவலி காமன். ஸோ அப்புறம் நான் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் ட்ரான்ஸ்ஃபர்மர்னு வீட்டில் ஓப்பன் அப் பண்ணேன். ஸோ ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் காலேஜில் நான் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனையும் பார்க்கல. ஸோ நான் இப்போ இங்கே இருக்கேன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். ஒரு புரிதல் வேணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ அவங்களாம் எனக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்ண மாதிரி தான். ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும்போது நம்ம பயப்படவே வேணாம் எதுக்குமே. ஸோ நிறைய பேர் இன்னமும் பாலியல் தொழில், செக்ஸ் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. தன்னோட அடிப்படை தேவை கூட அவங்க தட்டி கேட்குற நிலமையில நம்ம வச்சுட்டு இருக்கோம். அந்த சமுதாயம் அவங்கள மாற்றணும். இதை உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு? லைக் ஸ்ட்ரகிள்னு வரும்போது இந்த டிஸ்கிரிமினேஷன் காமனாக எல்லாமே இருக்கும். ஸோ நிறைய வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. ஸோ நிறைய இடத்துல ஹையர் பண்ண மாட்டாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் ஐயோ வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அது மாறணும். ஸோ ஹையர் பண்ணுங்க. சரி, நாங்களும் ஹியூமன் தான். நாங்கள் ஏன் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறீங்க ஏதோ ஒரு மாதிரி? ஸோ புரிதல் வேணும். எல்ஜிபிடிக்கு பற்றின மக்களை பற்றின புரிதல் வேணும். அவேர்னஸும் இருக்கணும்.